இதுக்கப்புறம் என்ன வருதுன்னு சொல்லி மேலே வால்மீகி ராமாயணம்லாம் எழுதினதுக்கப்புறம் அவர் ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய லவா குசா என்ற 2 சீடர்கள் இருக்காங்க. அவர்கள் வந்து இந்த ராமாயணத்தினுடைய ஸ்லோகங்களை எல்லாம் அந்த ஊர்களில் இருக்க தெற்கலுகளுக்கெல்லாம் போய் அந்த பாடல்களாக பாடி மக்களுக்கு அதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு மக்கள் அனைவரும் ரொம்ப வியப்பு ஏற்பட்டுச்சு. அதை ரொம்ப ஆர்வமாக கேட்க ஆரம்பித்தாங்க. இந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ராமரிடம் காதுக்கு போச்சு. உடனே ராமர் என்ன பண்ணுறாரு, இவங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டு வந்து நம்ம அரசவையில் பாடல்கள் பாட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ராமர் இவங்க எல்லாத்தையும் அழைக்கிறாரு. லவா குசா 2 பேரும் வந்து ராமனுடைய ஸ்லோகங்களை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ராமர் வந்து அந்த அரசவையில் மேடையில் உட்கார்ந்துட்டு இருந்தவர் இந்த ஸ்லோகத்தில் சொல்றதுல வசீகரம் ஏற்பட்டு கீழே இறங்கி வந்து அவங்க அருகில் உட்காந்து அந்த பாடல்களை ரொம்ப மெய்மறந்து கேட்கிறார். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு கண்டங்களிலும் என்னென்ன இருக்குது, என்னென்ன மாதிரியான ஸ்டோரிஸ் இருக்குதுன்றத நம்ம படிப்படியாக பார்ப்போம். ஏன் இந்த ராமாயணம் மகாபாரதம் இந்த இதிகாசங்கள்லாம் இப்போ உட்காந்து நீ பேசிட்டு இருக்கிறேன்னு சொல்லி என்னோட நண்பர்கள்லாம் கேட்டாங்க. ஆக்சுவலா எந்த ஒரு நாட்டிலும் இல்லாத ஒரு வித்தியாசமான ஒரு கட்டமைப்பு தான் இந்திய நாட்டில் இருக்கு. இந்த இதிகாசங்களாகட்டும் மற்ற கதைகளாகட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு இறைவன் மனிதர்களோட வந்து மனிதர்களாக வாழ்ந்து அவர்களிடம் எல்லா வேலைகளையும் செஞ்சு சகஜமான ஒரு சாதாரண மனிதனாக வாழ்ந்து மக்களுக்கு நல்லது போதிக்கக்கூடிய விஷயங்களா தான் இருக்கு. ஜென்ரலா கடவுள்னா எங்கேயோ இருக்கிறாரு, அவரை போய் வழிபாடுகள் செஞ்சிடறோம் அப்படிதான் இருக்கும். ஆனா நம்மளுடைய கலாச்சாரம் கடவுள் வந்து நம்மிடம் தோன்றுகிறார், நம்ம கூட வாழ்றார், ஆசீர்வாதம் பண்றார். ஏதாவது தீமை நடந்துச்சுன்னா அதை சரி பண்றதுக்கான முயற்சிகளை செய்கிறார். நம்ம கூட இருந்தே நம்மளை வழி நடத்தக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் நம்மளோட இறைவன் பயணம் செய்யக்கூடிய கதைகளாக தான் நம்ம இதுல இருக்கு. அது கதைகள் இல்லைன்னு சொல்றாங்க. ஒரு சிலர் வந்து இது உண்மையிலேயே நிகழ்ந்த நிகழ்வுன்னு சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பெரிய புராணத்துல ஆழ்வார்களுக்கு எல்லாம் வந்து நிறைய திருவிளையாடல் பண்றாரு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கூடவே இருந்து பல விஷயங்களை கடவுள் வந்து செஞ்சு கொடுக்குறாரு, அவர் காட்சி அளிக்கிறார். இது மாதிரியான கதைகள் நம்ம கேட்கும்போது நம்மளுக்கே ஒரு மெய்சிலிப்பா ஏற்படுத்தக்கூடியதா இருக்குது. அதை தவிர நாம் அறநெறியில் வாழ்வதற்கும் நேர்மையாக வாழ்வதற்கும் உண்மையும் சத்தியத்தையும் கடைபிடிப்பதற்கும் மனிதனாக நல்லபடியா வாழ்றதுக்கும் இந்த மாதிரியான கதைகளை வந்து நம்ம பாரம்பரியத்துல சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து எந்த ஒரு வெளிநாட்டிலையும் இல்லாத ஒரு சிறப்பு அம்சமாக இருக்கிறது நம்மளுடைய இந்திய பாரம்பரிய கதைகள். இதெல்லாம் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம பெற்றோர்கள் நம்மளுடைய தாத்தா பாட்டிகள்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்தி கொண்டு வந்துட்டாங்க. இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு அது மாதிரியான வாய்ப்புகள் இல்லாதனால கொஞ்சம் கொஞ்சமா நம்மளும் முடிந்தவரை இதை சொல்லிக் கொடுப்போம் என்ற நல்ல எண்ணத்தோட இந்த பயணத்தை தொடங்குறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.